அன்பு உறவுகளுக்கு வணக்கம். வாஸ்துவின் தேடலுடன் உங்களை சந்திக்கும் நான் நண்பன் யுவராஜ். இன்றைக்கு வாஸ்துவின் தேடலில் என்ன விடயத்தை பார்ப்போம் என்றால், ஒரு காணியை வாங்கும் பொழுது நாம் வாஸ்துவை பார்ப்பது மிகவும் சிறந்தது. ஏனென்றால் நிறைய பேர் காணியை வாங்கிட்டு தான் வாஸ்துவை பார்க்க வராங்க. ஏன்னு சொன்னால், ஒரு காணி வாங்கும் பொழுது அந்த காணியில் பிழைகள் இருக்கலாம், ஒரு மூலை வெட்டுப்பட்டு இருக்கலாம், சில வேளை ஒரு பிழையான திசையில் ஒரு தெருக்குத்து வந்திருக்கலாம். அப்படியான பல விடயங்களை பார்க்க வேண்டும். நீங்கள் போய் பார்த்தானா ஒரு சிலருக்கு அது விளங்காது. ரைட், இப்படி பார்த்தோம் அப்படி பார்த்தோம். ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, யூடியூப்பை பார்த்துட்டு போயிட்டு யூடியூப்லேயே நிறைய பேர் பிழையான தகவல்களை கொடுத்துட்றாங்க. அப்படியான ஒரு நிலையில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் காணி வாங்கும் பொழுதே ஒரு வாஸ்து பார்க்கக்கூடிய ஒருவரை பார்த்து நீங்கள் காணியை வாங்கி கொண்டால் அது மிகவும் சிறந்த ஒரு பலனை அளிக்கும் அடுத்த கட்டத்துக்கு. அத்துடன் அடுத்த முறையின வாஸ்து வீடு கட்டணும். வீடு கட்டுவதற்கு திரும்ப காணி ஒன்று வாங்கினானே வீடு கட்ட இயலாது, எல்லாம் பொருளாதாரத்தில் எரிவிடுவாங்க. திரும்ப ஒருக்க பார்க்க வேண்டும். அதற்கும் அந்த வாஸ்து நிபுணரை அழைத்து சென்று திரும்பியும் ஒருக்கா இரண்டாவது முறையும் ஒருக்கா பார்த்து கொண்டால் சில வேளை ஒவ்வொரு நேரத்தில் அங்கு உள்ள பிழைகளை முதல் முறை பார்க்கும்போது விளங்காது. ஏன்னா கண்ணை மறைத்து விடும் என்று சொல்லலாம். ஒரு காடாக இருக்கலாம், பக்கத்தில் ஒரு ரோட்டொன்று வரலாம். அப்படியான சந்தர்ப்பங்களுக்கு முகம் கொடுக்க நேர்ந்துள்ளது. ஏனென்றால் 4 பக்கம் பார்த்துருவோம், ரைட் சரி இவங்களுக்குள்ள காணி நல்லா இருக்குன்னு போயிடுவோம். அடுத்த முறை வரக்குள்ள பக்கத்து காணி துப்பராக்கி இருப்பாங்க, அதுக்குள்ள ஒரு பிழையான ஒரு தெருக்குத்தொன்று வந்திருக்கும். அப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள் கூட அமைவது உண்டு. அதனால் அப்படி செய்ய வேண்டும். அத்துடன் வீடு கட்டுவதற்கு வாஸ்து பார்க்கக்கூடியவர்கள், இந்த வட்டிக்கு காசு கொடுக்குறவங்க, மற்றவர்களோட இதை சொத்தை அபகரிக்கக்கூடியவர்கள், ஈடு பிடிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு வாஸ்து பார்த்து எந்த விதமான பயனும் அளிக்கப் போவதில்லை. அத்துடன் இன்றைக்கு நாம் என்னவென்றால் வாஸ்து பற்றிய ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் ஒரு வரைபடம் மூலம் உங்களுக்கு இன்றைக்கு நான் தருகின்றேன். இன்னைக்கு நாங்கள் இந்த காணியை பார்த்தோம்னு சொன்னா, இந்த காணி மிகப்பெரிய காணிகளை பிரிக்கும் பொழுது பார்த்தோம்னா இந்த சைட்லையும் ஒரு ரோட் வரும், இந்த கிழக்கு பக்கமும் இந்த வடக்கு பக்கமும் ஒரு ரோட் வரும். இப்படி வரும்பொழுது அவர்கள் அந்த பாதைக்கான இடத்துக்காக இந்த மூலையை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணும்போது ஆனா இந்த காணி இருக்கக்கூடிய இடம் மிக சிறந்த இடம், ஈசான மூலைக்குரிய இடம். நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க, சரி பரவாயில்ல இந்த காணியை நம்ம வாங்குவோம், ஈசான மூலைன்னு வாங்கிடுவாங்க. ஆனால் இது ஒரு பிழையான காணியாகும். இது பிழையான காணியாகும். ஆனால் இதை சரி செய்யலாம். எப்படின்னு கேட்டா இப்ப சதுரமான காணியை இப்ப இது சதுரமாக்கணும். இந்த சைட்லையும் ஒரு துண்டை விடலாம், இல்லாட்டி இந்த சைட்ல ஒரு துண்டை பாதைக்கு விட்டால் அது சதுரமாகிடும். ஆனா இப்ப காணி போற விலையில இங்கனக்குள்ள ஒரு 2 பேச்சஸ் இங்கனக்குள்ள 2 பேச்சஸ் உடக்குள்ள ஒரு பெரிய ஒரு தொகையை நாங்க இழந்துருவோம். அப்ப இந்த காணியை நாங்க தவிர்ப்பது சிறந்தது. இப்படி விடையமா இருந்தா உங்களுக்கு இந்த காணி மிக சிறந்த காணியாக மாறும். அத்துடன் இந்த காணியை பார்ப்போம். இப்படியான காணிகளையும் தவிர்த்துக் கொள்வது மிகவும் சிறந்தது. இந்த காணியும் பிழையான ஒரு காணி. இந்த காணி இதுதான் சரியான காணி. எப்படி 4 மூலைகளும் சரியாக, இங்கிட்டு 20னா இங்கிட்டும் 20, இங்கிட்டும் 20, இங்கிட்டும் 20. அப்ப சதுரமான காணி. இன்னொரு காணியும் கூட நீட் சதுர காணி, சாதாரண நீட் சதுரமான காணி. இந்த காணியும் சிறந்த காணி. நமக்குள்ள எழுதல, இந்த காணியும் சிறந்த காணி. அத்துடன் இந்த காணியை பார்ப்போம். இந்த காணி சொல்லுவோமே இங்கிட்டு 20, இங்கிட்டு 60. அப்ப இங்கிட்டும் 20, இங்கிட்டும் 60. அப்படி நாங்க எடுத்தோம்னு சொன்னா இந்த காணி பிழையான ஒரு காணி. இந்த காணியை சொல்வார்கள் பாம்பு காணி என்று. அப்ப இந்த காணியை நல்லமானு கேட்ட இதுவும் மோசமான ஒரு காணியாகும். இந்த காணியை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வேற என்ன பார்ப்போம்னு சொன்னால், அத்துடன் இன்னொரு விடயத்தையும் நான் சொல்லுகின்றேன். 100% வாஸ்துபடி வீடு கட்ட இயலுமான்னு சொன்னா ஒரு நாளும் கட்ட முடியாது. ஆகவே ஒரு 40, 35 வீதம், 50 வீதம் ஒரு வாஸ்துப்படி ஒரு வீடை கட்டி கொண்டாலே அதுவே மிகவும்
சிறந்தது. சில பேர் கேட்கலாம், யுவராஜ் நீங்க வீடை கட்டிட்டீங்களான்னு, நல்லா 100% நல்லா கட்டியிருப்பீங்க, வாஸ்து பார்க்கிறவர் தானேன்னு வந்து. என்னுடைய வீட்டிலும் நிறைய பிழைகள் உள்ளது. அதை திருத்துவதற்கும் அதுவும் ஒரு காலம் வரணும் வந்து. திருத்த இயலக்கூடிய ஒன்று, திருத்த இயலாத விடயங்கள் இருக்கு. ஏதோ இப்பொழுது ஓரளவு என் மன திருப்திக்கு அளவுக்கு வாஸ்துப்படி கட்டி உள்ளது வீடு வந்து. அதுபோல் எல்லாத்துக்கும் 100% வாஸ்துப்படி வீடு கட்ட முடியாது. இந்த அளவு கட்டி கொண்டாலே மிகப்பெரிய ஒரு விஷயமாகும் வந்து. ஆகவே வீடு இன்னொன்று நல்லா தெரிஞ்சு கொள்ள வேணும். ஒரு வீடு கட்டும் போது நம்மட பலன், அதாவது நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் மற்றவர்கள் செய்யாம, பாவங்கள் செய்யாம நல்ல ஒரு மனிதரா வாழக்கூடியவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல வீடு அமையும் என்பது எனது நம்பிக்கை. இத்துடன் இந்த வாஸ்துவுடன் நிறைவு பெறும் நான் உங்கள் நண்பன் யுவராஜ்.